நாம் இன்று மதிப்போடும் சுயமரியாதையோடும் உரிமைகளோடும் இருக்கிறோம் என்றால் அதற்கு தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் காரணம். அவர்களது பிறந்த நாளை முறையே சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திட ஜனவரி 24 முதல் 30 வரை மனிதநேய வார விழா, சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2 மற்றும் வேறு முக்கிய உள்ளூர் விடுமுறை நாட்களிலும் சமபந்தி விருந்து, சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 40 லட்சம் ரூபாய் செலவில் 983 நபர்களுக்கு பயிற்சி, சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் வீதம், கடந்த 4 ஆண்டுகளில் 259 கிராமங்களுக்கு 25 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி. மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இதில் கடந்த ஆண்டு மட்டும் 3794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் 1,59 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொண்டு செய்வோருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான காசோலையும் 1 சவரன் மதிப்பிலான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது முனைவர் து. ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த 2022 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. தீருதவி தொகையாக 207 கோடியே 26 லட்சம் ரூபாய் 17,098 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.